தாலி வாங்கி சந்தியா கழுத்துல கட்டி நான் அம்மா அப்பா சந்தியா இதே வீட்டில் இருந்துடலான்னு தோணுச்சு. ஹலோ, நான் சந்தியாவோட அப்பா பேசுறேன். கொஞ்சம் சந்தியாவை கூப்பிடுங்க. ஹலோ, அப்பா பேசுறேம்மா. பிரபு, பிரபு, சென்னைக்கு எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வரியா? சென்னைக்கா? எதுக்கு? ஃபாரின்ல இருந்து ஒரு அலையன்ஸ் வந்திருக்கான். திடீர்னு அரேஞ்ச் ஆனதுனால மாப்பிள்ளை வீட்ல இருந்து எங்க ஊருக்கு கூட வர முடியல. அதனால சென்னையிலே சித்தப்பா வீட்லயே வச்சு பொண்ணு பாத்துடலான்னு அப்பா வர சொல்லிட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப ஏன் போறீங்க? அப்பா வர சொல்லிட்டாரு, போய் தான் ஆகணும். நீ டிக்கெட் எடுத்துட்டு வந்துரு. சந்தியாவே நான் லவ் பண்ணது இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்ததால நான் லவ் சொல்லாமலே இருந்தேன். ஒரு வேளை சந்தியா மனசெல்லாம் இருந்து லவ் சொல்லாததுனால சந்தியா என்னை விட்டு போயிருமோன்னு பயமாக இருக்கு. அதனால நாளைக்கு டிக்கெட்டை கொடுக்கும்போது லவ் சொல்லிடலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம். நாளைக்கு சந்தியா என் லவ்வை ஏற்றுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, காடு மறந்துட்டேனே. டேய், எங்கடா போன? டைம் என்னாச்சு தெரியுமா? தூங்கிட்டேன்டா. சரி வா, லவ்வ சொல்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டானா? டேய், எங்கடா? ஹலோ, போடா, கூப்பிடுறா. ஹலோ, டேய், சத்தமா கூப்பிடுறா. ஹலோ ஹலோ, டேய், ஆல் தி பெஸ்டா. ஏங்க டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டியா? ஏங்க எவ்வளவு நேரம் பின்னாடி கூப்பிட்டே வரேன், நிக்காமலே வரீங்க. கூப்பிட்டியா? எப்போ கூப்பிட்ட? லைப்ரரியில இருந்து கூப்பிட்டு வரேங்க. கேட்கவே இல்ல. ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு வரேன், கேட்கவே இல்லைன்றீங்க. ஹலோ ஹலோனா பசங்க தான் திரும்பி பாப்பாங்க, பொண்ணுங்க எப்படி பாப்பாங்க? பின்ன எப்படிங்க கூப்பிடுறது உங்களை? அக்கான்னு கூப்பிடு. இல்ல சந்தியா அக்கான்னு கூப்பிடு. கூப்பிடு பிரபு. என்ன வளர்ற? அக்கா. அக்காவா? சரி, டிக்கெட் கொடு. சாயந்தரம் என்ன பஸ் ஏத்தி விட வந்துரு. ஓகே? பாக்கலடா, எங்கடா போயிருப்பா? ஏய், கிளாஸ்ல பார்க்கலாம், சீக்கிரம் ஓடுறா. டேய், என்னடா இங்கேயும் காணோம்? டேய், பிரபு பாத்தியா? டேய், பாத்ரூம்ல இருந்தா. டேய், வாடா வாடா. டேய், என்னடா பண்ற? அக்கான்னு சொன்னல, அதான் பெனாயில் ஊத்தி வாயை கழுவிட்டு இருக்கேன். நீதான் அக்கான்னு கூப்பிட்டல, அதான் வாயை கழுவிட்டல.
பின்னால வாய் கழுவிட்டா இல்லன்னு ஆயிடுமா? அவ சொல்லுண்டா நான் உன் ஆளுன்னு. நான் லவ் சொல்லியிருந்தா அதுவும் சொல்லியிருக்கும்டா. அப்படி சொல்றது இருந்தா அவ ஏன்டா ஊருக்கு போனோம்? நான் இப்ப ஊருக்கு வரல, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. நீ நினைக்கிறது நடக்காது மச்சான். டேய் விடுங்கடா. சந்தியாவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்க கூடாது. சந்தியா கல்யாணம் வேணான்ட்டு வந்துடணும். ஏன் சைலண்டா வர? மாப்பிள்ளை விஷயம் என்னாச்சு? ஓ அதுவா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐயோ, அத ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணு. அது இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்க? ஏய் லூசு, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? 4 மாசத்துல ஃபாரின் போகணுமா, உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா, உடனே விசா ரெடி பண்ணோம்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ வேலைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு. சோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தா பிடிக்குங்க? அடுத்த மார்க்குக்கு எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லயே சீட்டு கிடைச்சது. நான் தான் வேண்டான்னு சொல்லி இங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்தேன். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. குழந்தைய சந்தோஷமா பாத்துக்கிட்டு அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு வீட்டையும் நல்லா பாத்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. இதை புரிஞ்சுக்கிறனால மட்டும்தான் என் லைஃப் ஹாப்பியா இருக்கும். அப்படி சிம்பிளா ஒருத்தனை எனக்கு பிடிக்கும் போது அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவேன். சாமி, என் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தம்பி, மஞ்சள் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும், குங்குமம் வந்தா நடக்காது. இதுதான் நம்பிக்கை. சாமியை வேண்டிட்டு எடுப்பா. சாமி, குங்குமம் வந்துருச்சு. அவசரப்படாத. ஒரு முறைக்கு 3 முறை போட்டு பார்ப்போம். எது அதிகமா வருதோ அது நடக்கும்பா. சாமி, மஞ்சள் வந்திருக்கு. கொடுப்பா, இன்னொரு தடவை போட்டு பாப்போம். போதும் சாமி, எனக்கு சாட்டிஸ்பாக்சன். சாமி வருகுது, காதல் சாமி வருகுது, நான் கேட்காத வரவெல்லாம் கொடுக்க வருகுது. சாமி வருகுது, காதல் சாமி வருகுது, நீ கேட்காத வரவெல்லாம் கொடுக்க வருகுது. ஆடி வருகுது அழகா ஆடி வருகுது, ஆடி வருகுது அழகா ஆடி வருகுது. நெஞ்சுக்குள்ள அழகு குத்த ஓடி வருகுது. சாமி வருகுது, காதல் சாமி வருகுது, நீ கேட்காத வரமெல்லாம் கொடுக்க வருகுது. மஞ்சள்
பெரிய சாக்லேட் கொடுங்க. இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லி ஓகே பண்ணிடணும். ஏய் மச்சான், இங்க வா. மச்சானா? சந்தியா உன்னை அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா. அப்ப நீ எனக்கு மச்சான் தானே? அரவிந்த் லவ் இல்லன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நான் சந்தியாவை லவ் பண்றேன்னு சொல்றேன். நீயுமா? அதனால சந்தியா கிட்ட போய் ராஜேஷ் லவ் பண்றான்னு சொல்லிட்டு வரியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? ஏய், 3வது வருஷம் முடிய போது வேலை வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாத்துவியா? அதை விட்டுட்டு சந்தியா லவ் பண்றேன், சங்கீதாவை லவ் பண்றேன்னு போன போய் படிக்கிற வேலையை பாருங்க. என்னடா ரொம்ப பேசுற? போய் சொல்லிட்டு வாடா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. டேய், முடியுமா முடியாதாடா? முடியாது. சரி விடு, நானே போய் கேட்டுக்கிறேன். அண்ணே, நீங்க இவ்வளவு சின்சியரா இருக்கீங்கன்னா நானே போய் கேட்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அண்ணே, ஒரு ஜூஸ். அப்புறம் கூட சொன்னியாடா? சொல்லுடா, என்னடா சொன்னா? அவங்க வேற யாரையோ லவ் பண்றாங்களா? வேற யாரையோவா? யாரடா? கேக்குறேன்ல, சொல்லுடா. அதெல்லாம் உங்க பர்சனல் மேட்டர், நான் எப்படிங்க கேட்க முடியும்? சரி விடுறா, நானே கேட்டுக்கிறேன். கேட்காதீங்க. ஏன்டா? அவங்க என்னதான் லவ் பண்றாங்களா? பொய் சொல்றியா? இருடா, சந்தியா கிட்டே சொல்றேன். நீ போய் சொல்லு அவ இல்லன்னு பா. ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. ஒரு ஜூனியர் நீ சீனியரை பார்த்து மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஏன் நான் உனக்கு மச்சான் வேலை பார்க்கும்போது நீ எனக்கு மாமா வேலை பார்க்க மாட்டியா? போய் சொல்றா. சொல்றேன்டா. இவன்கிட்ட நீ என்ன சொன்ன? சொல்லு. சொல்றா, இவன்கிட்ட சொன்னியா நீ என்ன லவ் பண்றேன்னு?